எடப்பாடிக்கு அமித்ஷா போட்ட 10 கண்டிஷன். முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. விரைவில் அண்ணாமலைக்கு பாஜகவில் புதிய பதவி. டெல்லி எடுத்த முடிவால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் திடீர் திருப்பமாக நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடியும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் சந்தித்து பேசினார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு சென்னை திரும்பிய எடப்பாடி பழனிசாமி, இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புதான், கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணி முடிவாகிவிட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த நேரத்தில் நேற்று டெல்லியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா 10 விதமான கண்டிஷனை போட்டதாக தமிழக பாஜக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர், அதோடு அதிமுக பொதுச் செயலாளர் அவர்தான். ஆனால் தமிழக பாஜக விவகாரங்களில் எடப்பாடியோ மற்ற அதிமுகவினரோ தலையிடக்கூடாது. குறிப்பாக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கக்கூடாது. அவர் பாஜகவின் தலைவராக தொடர்வார். முக்கியமாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சேர்த்து கொண்டால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. காரணம், இது அதிமுக கூட்டணி அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் இந்த கூட்டணியில் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் தான் முடிவெடுப்போம் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. அதோடு அதிமுகவுடன் தேர்தல் விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு பாஜகவிலிருந்து ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழுவினர் தான் கூட்டணி டீலிங், தொகுதி பங்கீடு குறித்து பேசுவார்கள். இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை தலையிட மாட்டார். அந்த குழுவிற்கு தமிழகத்தை சார்ந்த நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் ஆகிய இருவரில் ஒருவர் தலைவராக நியமிக்கப்படுவார்கள். அவர்களிடத்தில் தான் கூட்டணி சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் அதிமுகவினர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பதற்கு முன்பு நடத்தப்படும் நிகழ்ச்சியில் எடப்பாடி, அண்ணாமலை 2 பேருமே பங்கேற்பார்கள். குறிப்பாக அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக இருப்பதால் அவர்தான் அதிமுகவுடனான கூட்டணியை முறையாக அறிவிப்பார். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அது நடக்கும் என்று கூறியிருக்கும் அமித்ஷா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அந்த ஒரே எண்ணத்தை மட்டுமே மனதில் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே செயல்பட வேண்டும். மற்றபடி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி அதில் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் அமித்ஷா கையெழுத்து வாங்கியிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டில் 2026 அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெறவில்லை. பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அதிமுக இடம்பெறுகிறது. இதில் யார் முதலமைச்சர், யார் அமைச்சர்கள் என்பதை டெல்லி மேலிடம்தான் முடிவெடுக்கும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை என்று சொல்லி அதிமுகவிற்கு கிடுக்குப்பிடி போட்டு வைத்திருக்கிறார் அமித்ஷா. அந்த வகையில் கூடிய சீக்கிரமே அதிமுகவுடன் தொடர்பு வைத்துக் கொள்வதற்காக தமிழக பாஜக சார்பில் ஒரு தேர்தல் டீம் உருவாக்கப்படும் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதில் தலையிட மாட்டார். அவர் பாஜகவை முன்னெடுத்து செல்லும் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார் என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 100 தொகுதிகளில் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளது. அந்த 100 தொகுதிகளில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், பாமக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிமுக கூட்டணிக்குள் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்தாலும் அவர்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில்தான் இருப்பார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. அண்ணாமலைக்கு விரைவில் புதிய பதவி. அமித்ஷா கொடுத்த டார்கெட் 30. தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அவரது பதவியை கைப்பற்ற பல பாஜக புள்ளிகள் முயற்சி எடுத்த நிலையில் டெல்லி மேலிடம் கொடுத்த அதிர்ச்சி காரணமாக ஆளாளுக்கு பின்வாங்கிவிட்டார்கள். அதன் காரணமாகவே தற்போது தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக எந்த சீனியர்களும் செயல்படவில்லை. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் அமைதியாகிவிட்டார்கள். இந்த நிலையில் நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த பிறகு பல அதிரடி திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் அண்ணாமலை பாஜகவின் தலைவராக இருக்கும் வரை நாங்கள் அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அதிமுகவினர் கடந்த காலங்களில் கூறி வந்த நிலையில் தற்போது மீண்டும் அண்ணாமலை விவகாரத்தை டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். வேறு நபரை தலைவராக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அமித்ஷாவோ, அண்ணாமலை தான் எங்களுடைய பாஜகவின் மாநில தலைவராக நீடிப்பார், அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அடைந்திருக்கிறது, நோட்டாவுடன் போட்டி போட்ட கட்சி என்று விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில்
கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தயவு இல்லாமல் 18.5% ஓட்டுகளை அண்ணாமலை பெற்றுள்ளார். இது அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதனால் தமிழக பாஜகவில் அண்ணாமலைதான் தலைவராக நீடிப்பார். குறிப்பாக இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அவர்தான் தலைவராக இருப்பார். தற்போது இந்திய அளவில் பல மாநிலங்களில் பாஜக தலைவர்கள் மாற்றப்பட்டு வரும் நிலையில் தமிழக பாஜகவில் மீண்டும் அண்ணாமலையே தலைவராக தொடர்வார் என்பதற்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என்று தங்களது நிலைப்பாட்டை எடப்பாடியிடத்தில் கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. இதன் காரணமாகவே அமித்ஷாவிடம் அழுத்தம் கொடுத்து அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து எப்படியேனும் தூக்கிவிட வேண்டும் என்கிற திட்டத்துடன் சென்ற அதிமுகவினர் அதன் பிறகு அது நடக்காது என்பதை புரிந்து கொண்டு அண்ணாமலை விவகாரத்தை பேசவே இல்லையாம். அந்த அளவுக்கு அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவர் என்பதில் டெல்லி மேலிடம் உறுதியாக இருக்கிறது என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது. அதோடு அண்ணாமலைக்கு இன்னொரு முக்கிய டார்கெட்டையும் அமித்ஷா கொடுத்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் இன்னொரு புதிய தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், தமிழக அரசியலில் பாஜக முக்கிய இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அதிகபட்சம் 30 தொகுதிகளாவது வெற்றி பெற்று நம்முடைய எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள் சென்று மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை வரும்போதுதான் பாஜக கை காட்டும் நபர் முதலமைச்சராக முடியும். அதன் காரணமாகவே அண்ணாமலைக்கு புதிய டார்கெட் கொடுத்துள்ளார்கள். அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிக வாக்குகளை பெற்ற தொகுதிகளை பட்டியலிட்டு அங்குள்ள எம்எல்ஏ தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக அதிகப்படியான வாக்குகளை பெற்றுள்ளதோ அவற்றை பட்டியல் போட்டு அந்த தொகுதிகளில் பாஜக சார்பில் மக்கள் செல்வாக்கு உள்ள நபர்களை வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு அண்ணாமலை டெல்லி சென்றபோது அந்த தொகுதிகளில் தீவிர கவனம் செலுத்தி அதற்கான வேட்பாளர்களை தயார்படுத்துமாறு கூறியுள்ளாராம் அமித்ஷா. இந்த நிலையில்தான் நேற்று எடப்பாடி இடத்தில் 2 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் கடந்த காலங்களை போன்று நீங்கள் கொடுக்கும் தொகுதிகளில் தான் பாஜக போட்டியிட வேண்டும் என்று கூறக்கூடாது. கடந்த தேர்தலில் நாங்கள் அதிக ஓட்டுகள் பெற்ற எம்எல்ஏ தொகுதிகளை நாங்கள் போட்டியிடுவதற்கு தர வேண்டும். அதோடு கடந்த காலங்களை போன்று 5 தொகுதி 10 தொகுதி என்றெல்லாம் பேரம் பேசக்கூடாது. உங்களுக்கு 134 தொகுதிகளை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 100 தொகுதிகளை எங்களிடத்தில் கொடுத்துவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிஷன் போடப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட்டாலும் பாஜக தங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். பாஜகவுக்கு சென்று இவ்வளவு தொகுதிகளில் மக்கள் செல்வாக்கு உள்ளது என்பதை நிரூபித்துவிட வேண்டும் என்றும் தற்போது அமித்ஷா திட்டமிட்டு வருகிறார். அதன் காரணமாகவே அண்ணாமலை தமிழக பாஜகவில் தலைவராக இருந்தால் மட்டுமே தாங்கள் நினைக்கிற வெற்றியை பெற முடியும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று அவரது காது கடித்த எடப்பாடிக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்த அமித்ஷா வெகு விரைவிலேயே தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை நீடிப்பார் என்கிற அறிவிப்பு டெல்லியிலிருந்து வெளியாகும் என்பதை தெரிவித்திருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தால் மட்டுமே பாஜகவை வளர்க்க முடியும். 30 தொகுதிகளிலாவது வெற்றி பெற முடியும் என்பதில் டெல்லி மேலிடம் உறுதியாக இருக்கிறது என்பதையே அமித்ஷாவின் இந்த திட்டவட்டமான முடிவு வெளிப்படுத்துகிறது. நண்பர்களே, அமித்ஷா போட்ட 10 அதிரடி கண்டிஷன்களுக்கு கட்டுப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்று கூறிய அதிமுகவுக்கு அமித்ஷா கொடுத்த அதிர்ச்சி பதில் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 30 தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் டார்கெட் கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.